அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாதம் தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது, எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி அன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபமும் மற்றும் நமக்கு பணம் சேர்வதற்காக வீண் விரை செலவுகள் வராமல் இருப்பதற்காக இந்த பரிகாரம் செய்து வராகி எண்ணெய் பதத்தில் வைத்துட்டு நீங்கள் இது பீரோவில் எடுத்து வைங்க. உங்களுக்கு பணம் கை நிறைய சேரும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். அன்னையோட அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். வராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் மிகவும் விசேஷமான ஒரு நாள். இந்த நாளன்று படமும் சிலை இல்லாதவர்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். எதற்காக அப்படின்னா, எப்போதுமே தெய்வம் பார்த்திங்க அப்படின்னா ஜோதி ரூபம்தான். அதனால் இந்த இறைவனை நம்ம ஜோதி மூலமாக நம்ம பார்த்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது எந்த தவறும் கிடையாது. படம் இல்லாதவர்களும் சிலை இல்லாதவர்களும் வராகி அன்னையை நீங்கள் விளக்கு ரூபத்தில் எழுந்தருள செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த ஆவணி மாதம் தேய்பிறை பஞ்சமி என்று நிறைய பேர் இதை அடிக்கடி கேட்டிருந்தீங்க. படம் வைக்கணுமா, சிலை வைக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பராமரிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படமும் சிலையும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பஞ்சமி தினத்தன்று மட்டும் தான் வழிபாடு செய்ய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அது எந்த தவறும் கிடையாது. நீங்கள் வராகியம்மன் சிலை வைக்கலாமா படம் வைக்கலாமா டைட்டில் கொடுத்தாலே உங்களுக்கு நான் அதை பற்றி நிறைய பதிவு கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு சிலை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு படம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1000 முறை யோசித்து தான் நீங்கள் வாங்கணும். வாங்கின பிறகு ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு வாரமோ 10 நாளோ ஆசாசியாக வழிபாடு செய்துட்டு பிறகு அதற்கடுத்து வழிபாட முடியல நான் என்ன செய்ய அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது மிகவும் தவறு. அதனால் நீங்கள் படமும் சிலை வைக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். பராமரிப்பு பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வராகி அம்மன் ஒரு உக்ர தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த தெய்வத்தை நம்ம இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யும்போது அதற்கான பராமரிப்பு நமக்கு மிகவும் முக்கியம். அதனால் உங்களுக்கு கட்டாயமாக சிலை படம் வைத்தால் தான் அன்னையோட ஆசி நமக்கு கிடைக்கும், அன்னையோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே அவங்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கும். அதனால் உங்களால் நல்லா பராமரிக்க முடியும், எல்லாம் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கான பதிவுகள் நான் நிறையா கொடுத்துருக்குறேன். ஆரம்பத்தில் இந்த டவுட்டு நிறைய பேருக்கு வந்தது. இப்போ நடுவில் கொஞ்சம் பேருக்கு இல்லை. இப்போ பழையபடி நிறைய பேருக்கு வருது. இப்போ ஒருவேளை நியூ சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் பழையபடி கேட்குறாங்க. இப்பயும் எப்பயும் ஒரே பதில் தான். எப்போதுமே வராகியம்மன் சிலை படம் வைக்கிறீங்க அப்படின்னா பராமரிப்பு மிகவும் அவசியம். பராமரிப்பு சரியாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை பராமரிப்பு உங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வாங்கி வைத்து பஞ்சமி தினம் வரும். நான் அதற்கான பதிவு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எந்த திதி வருது, திதி நேரம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முதற்கொண்டு உங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துருவேன். அன்னைக்கு மட்டும் நீங்கள் அந்த விளக்கை எடுத்து வைத்து வழிபாடு செய்துட்டு திரும்ப மறுநாள் அந்த விளக்கை சுத்தப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சிடலாம். அதற்கப்புறம் வளர்பிறை தேய்பிறை 2 பஞ்சமி வரும். பார்த்திங்கன்னா இந்த 2 பஞ்சமி மாதம் 2 முறை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். அந்த விளக்கு வைத்து கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். விளக்கு வழிபாடு பொறுத்தவரை சிலை அப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாமே நமக்கு இருக்கின்றது. அப்போதும் நமக்கு அந்த இடத்துல நமக்கு பராமரிப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆசைக்கு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியல, பிறகு அதுக்கடுத்து அந்த சிலையை கோவிலில் போய் வச்சிடலாமா அப்படிங்கிற நிறைய பேர் என்னிடமே கமெண்ட்டில் கேட்டிருக்கிறீங்க. அதற்காக தான் நான் பல முறை அந்த பதிவுகளை நான் நிறைய முறை கொடுத்துருந்தேன். எல்லாமே உங்களுக்கு முடியுமா என்று பல முறை யோசித்து தான் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைத்த பிறகு அதற்கப்புறம் நம்ம அந்த கடவுளை மறுபடியும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே அனுப்பக்கூடாது. நம்ம ஆசைப்பட்டு தானே நம்ம வாங்குகிறோம். எப்படி நம்ம வெளியே மறுபடியும் அனுப்புறது? அதனால் உங்களுக்கு ஒரு முறைக்கு 1000 முறை நல்லா சிந்தித்து செயல்படுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேர் யூடியூப்பில் வராகியம்மனுக்கு நல்லா அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக கொடுத்துறாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆசை வாங்கி வச்சுருங்க. அதற்கப்புறம் சிறிது நாட்கள் கழித்து என்ன செய்ய அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் கேட்குறீங்க.
மற்றவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மற்றவர்கள் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எப்போதுமே மனது என்ன சொல்லுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். எல்லாமே கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். எல்லாமே தெரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். அதற்காக அவங்க செஞ்சாங்க, பக்கத்து வீட்டில் செஞ்சாங்க, எதிர்த்து வீட்டில் செஞ்சாங்க, யூடியூப்பில் அப்போ நிறைய பேர் செய்கிறாங்க, அப்போ நானும் செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் குழம்பி செய்து அதற்கப்புறம் விட்டு விடக்கூடாது. அதனால் எப்போதுமே தெளிவான முடிவு எடுங்க. வராகியம்மன் பொறுத்தவரையே நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. வராகி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா ஆவணி மாதம் 7ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியும் 23 அந்த டேட்டில் தான் நமக்கு தேய்பிறை பஞ்சமி வருது. 23/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான நாள். திதி நேரம் எப்போது இருக்கின்றது அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியம். திதி நேரம் எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரம் தான் நமக்கு ஆரம்பிக்குது. மாலை 3:50 4 மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. மாலை 3:50 மறுநாள் அதாவது சனிக்கிழமை மதியம் 1:25 வரை இருக்குது. 1:30 கணக்கு பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிலேருந்து சனிக்கிழமை மதியம் 1:30 வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் திதி நேரம் நமக்கு இருக்கின்றது. நமக்கு எப்போதுமே திதி வழிபாடு தான் நம்மளுடைய விதியை வெல்லும். அதனால் திதி நேரம் ரொம்ப முக்கியம். இந்த திதி நேரத்துக்குள்ளே வழிபாடு செய்வது நமக்கு நல்ல 100% பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரம் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் தாராளமாக வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். இப்போ வெள்ளிக்கிழமை மாலை நேரம் உங்களால் வழிபாடு செய்ய முடியல, சூழ்நிலை அமையல அப்படி இருப்பவர்கள் சனிக்கிழமை காலையில் வழிபாடு செய்பவர்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. அதற்கப்புறம் காலை ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அதில் முக்கியமாக நேரம் 7:45 to 8:45. இந்த நேரம் மிகவும் சிறப்பான நேரம், பூஜைக்கு உரிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மதியம் 1:25 வரை தான் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும், சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து, அதாவது அதிகாலை 4 மணியோ அல்லது 3 மணிக்கோ நீங்கள் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதிகாலை 4 மணிலேருந்து காலை 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போது நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இது பஞ்சமி பூஜை, தேய்பிறை பஞ்சமிக்கான பூஜை. இந்த நாளன்று தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நம்ம எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக மற்றும் உங்களுக்கு கவலைகள் தீர்வதற்காக மற்றும் உங்களுக்கு எதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவும் தீர்வதற்காக இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் தீரும். பண பிரச்சனை இருந்தாலும் தீரும், எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் தீரும். எந்த தீபம்லாம் ஏற்றணும் அப்படின்னா முதலாவதாக வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் வெற்றிலை தீபமோ அல்லது செம்பருத்தி இலை தீபமோ நீங்கள் ஏற்றலாம். செம்பருத்தி இலை 5 இலை எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு இலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து 5 அகல் விளக்காக நீங்கள் ஏற்றலாம். அல்லது பஞ்சமுக விளக்காக ஒரே ஒரு அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு இருக்கும் அந்த விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். அல்லது ஒரே அகல் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன் அப்படி இருப்பவர்களும் ஒரே ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம். செம்பருத்தி இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை வருவதனால் 5 வெற்றிலை வைத்து நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து கொள்ளலாம். அல்லது தேங்காய் தீபம் அல்லது வெறுமன நெய் தீபம் மட்டும் நான் ஏற்ற போகிறேன் அப்படி இருப்பவர்கள் நெய் தீபம் மட்டும் நீங்கள் வராகி அன்னைக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாங்க. இது நம்மளுடைய விருப்பம்தான். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு வகைகள் பூமிக்கடியில் விளையிறது ஏதோ அது நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்யணும். அல்லது எதுவுமே முடியலையா கொஞ்சம் அவல் கல்கண்டு போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அல்லது வெறுமன பால் இருக்குது பார்த்திங்களா, பாலில் சர்க்கரை போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். மற்றும் பாயாசம் வெள்ளிக்கிழமை நமக்கு அமைந்திருப்பதனால் பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களால் என்ன முடியுதோ உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப. உங்களுக்கு நேரம் மிகவும் கம்மியாக இருக்குது, வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது கல்கண்டு கூட வைத்து நீங்கள் அன்னையை வழிபாடு செய்யணும். எதுவுமே முடியலன்னா தண்ணீர் வைத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து மஞ்சள் நீராக வைக்கலாம். அல்லது பானகம் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 108 ரூபாய்க்காயினால் அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது மிகவும் சிறப்பு. அல்லது பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம்.
அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு வந்து இந்த பணம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்கள் வந்து இதை செய்து பாருங்கள். அதாவது வீண் விரை செலவுகள் வருது, பணம் வந்து 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வருது, ஆனால் சீக்கிரமாக வந்து ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது, டைட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். அதாவது வராகியம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, விளக்கேற்றி வைத்துட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அது கூடவேவும் ஒரு சின்னதாக ஒரு தாம்பழத்தட்டோ அல்லது சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு ஒரு வெள்ளி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் அந்த கல்லுப்பில் வச்சுருங்க. வைத்துட்டு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைத்து வராகியம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கோங்க. எனக்கு வந்து என்னுடைய பணம் வந்து வீண் விரை செலவு ஆகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், மற்றும் என்னுடைய பண பிரச்சனை தீர வேண்டும் தாயா அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு, நல்ல ஒரு பண வரவு வர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துட்டு இந்த பரிகாரம் செய்து முடிச்சு போட்டு தாயோட படத்திற்கு பக்கத்துலையோ அல்லது விளக்கு பக்கத்துலையோ வச்சுருங்க. வைத்துட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த மூட்டையை கட்டி வச்சுருங்க. அதாவது சிவப்பு நிற துணிலையோ அல்லது மஞ்சள் நிற துணியிலோ உங்கள் கையில் என்ன நிற துணி இருக்கோ அந்த நிற துணியில் இந்த கல்லுப்பு மஞ்சள் 5 ரூபாய் நாணயத்தை கட்டி வராகியம்மன்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் வந்து பணம் எங்கே அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுடுங்க. உங்களுடைய பணம் வந்து வீணாகவே செலவாகாது. வராகியம்மன் மேலே முழு நம்பிக்கை வைத்து வச்சுடுங்க. அந்த பணத்திற்கு மேலே இந்த மூட்டையை வச்சுடுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். இப்போ பர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போது வந்து பீரோலுக்குள்ளே ஒரு பர்ஸில் பணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அந்த பர்ஸுக்கு மேலே இந்த மூட்டையை வச்சுருங்க. அந்த பணமானது உங்களுக்கு வீண் விரயத்தை கொடுக்காம உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவும் மற்றும் சுபகாரியத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரியும், அல்லது நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி, ஏதாவது நீங்கள் வந்து ஒரு தங்கம் பொருள் வாங்குகிற மாதிரியோ அல்லது மற்ற நீங்கள் வந்து அந்த பணத்தை சேமித்து வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பணம் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும். இந்த பரிகாரம் செய்து நல்ல பலனை பெறுங்க. இந்த நாளன்று, அதாவது தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று பஞ்சமி விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மதியம் சாப்பிடாமல் மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் விரதத்தை முடித்து கொள்ளலாம். காலையில் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது 2 இட்லி இந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கோங்க. மதியம் சாப்பிடாமல் இருங்க. மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். திதிப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சாப்பிடக்கூடாது, அதாவது இரவு நேரம் சாப்பிடாம திங்கட்கிழமை காலையில் சாப்பிடாம மதிய நேரம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை மாலையும் பூஜை செய்து கொள்ளலாம், சனிக்கிழமை காலையிலும் பூஜை செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு 10 மணி போல் அல்லது எப்போ உங்களுக்கு விரதம் முடிக்கணுமோ அப்போ நீங்கள் முடித்து கொள்ளலாம். விரதம் முடிக்கிறது அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையானதான், சுவாமிக்கு வந்து வைக்கிற நிவேத்தியத்தை நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கோங்க. மிகவும் எளிமையான வழிபாடு தான், எளிமையான விரதம் தான். பால் பழங்கள் எதாவது சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப கடுமையாக பட்டினியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உண்மையான பக்தி மட்டும் கடுமையாக இருந்தால் போதும். உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. பண வசியத்திற்காக செய்கின்ற அந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு 21 நாட்கள் கழித்து எடுக்கலாம், அல்லது 9 நாட்கள் கழித்து எடுக்கலாம், அல்லது நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எடுக்கலாங்க. எடுக்கும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து அந்த உப்பை தண்ணீரில் கரைக்கக்கூடாது. மற்ற நாள் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அந்த உப்பை கரைச்சிட்டு அந்த மஞ்சள் வந்து செடிக்கு மண்ணில் போட்டுக்கோங்க. அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுருக்கோங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்க்கலாம். நன்றி.